வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நலங்கு மாவு வச்சு பவுடர் ஃபார்ம்லேயே ஒரு கிளென்சர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளென்சர் வந்து நல்ல ஒரு ஃபோமிங் கொடுக்கக்கூடிய கிளென்சர். இந்த கிளென்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நலங்கு மாவு வந்து அரைச்சி டேரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மாதிரியே பண்ணலாம். பட் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த ஃபோமிங் இல்லாமல் பிடிக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம ஹெர்பல் பவுடர்லேயே எப்படி ஃபோமிங்கும் வர வச்சு நம்ம பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு நுரைக்கிற தன்மை கொடுக்கும். கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட் தண்ணியோடு குழச்சி நம்ம ஃபேஸில் தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா போதும், நல்ல ஒரு நுரை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நலங்கு மாவில் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளோட டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை டெய்லி யூஸ் பண்ணும்போது நமக்கு சன் டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இதில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா அந்த ஹெர்பல் ஸ்மெல் இருக்கனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இதுக்கு ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கயோலின் கிளே. இது வந்து எக்ஸஸ் ஆயில், டர்ட்ஸ், டாக்ஸின்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்குது. ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், அதை லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆக்னி ப்ராப்ளத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கயோலின் கிளே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோடியம் கோக்கைல் ஐசோதயனேட் SCI. இது வந்து நமக்கு கோகோனட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் சர்ஃபெக்டன்ட்டு தான். இது ஒரு ஆனியோனிக் சர்ஃபெக்டன். நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட பவுடர் கிளென்சரை வந்து நுரைக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த SCIக்கு தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபோமிங்க்கான மெயின் இன்க்ரீடியண்ட். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிரேப் சீட் ஆயில். கிரேப் சீட் ஆயில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸு, விட்டமின் E, omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஆயிலி ஸ்கின்க்கு வரக்கூடிய பிம்பிள், ஆக்னிலாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா போர்ஸ் பெருசாக இருக்கும். அந்த போர்ஸை டைட்டன் பண்ணுறது மூலயமா போர் சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கிரேப் சீட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இதோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். கயோலின் கிளே 30 கிராம், நலங்கு மாவு 10 கிராம், SCI பவுடர் 7.5 கிராம், கிரேப் சீட் ஆயில் 2.5 கிராம். இது பார்த்திங்கன்னா மொத்தமே 4 இன்க்ரீடியன்ட் வச்சு இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மெஷர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கயோலின் கிளே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கயோலின் கிளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஈஸியாக வந்து நலங்கு மாவு கூட ஒரு பிளெண்டிங் கொடுக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம கயோலின் கிளே எடுத்திருக்கோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நலங்கு மாவு. நலங்கு மாவு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. சில பேர் வந்து ஒரு 12 வெரைட்டிஸ் உள்ள ஹர்ப்ஸ் போட்டு அரைப்பாங்க. சில பேர் 25 ஹர்ப்ஸ் போட்டு அரைப்பாங்க. ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கலர் அதிகமாக வேணும்னா நீங்கள் மஞ்சள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் லைட் கலர் தான் வரும். ஏன்னா நம்ம அதிகமாக ஒயிட் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால, ஒயிட் கிளேஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம SCI பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா பைண்ட் ஆனால் தான் ஒரே ப்ராடக்ட் மாதிரி தெரியும். இல்லைனா தனித்தனியாக அங்கங்கே ஒயிட்டாக தெரியக்கூடாது. ஸோ இது கூட வந்து நான் கிரேப் சீட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேப் சீட் ஆயில் ஆட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா கொஞ்சம் சின்னதாக கெட்டி ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா உடச்சி விட்டு ஒரே இதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஈஸியாக மிக்ஸ் ஆகும். நல்லா வந்து நம்ம அழுத்தி விட்டு அந்த சின்ன கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஒரே ப்ராடக்டாக உங்களுக்கு தெரியும். அங்கங்கே வெள்ளையாக இல்லாமல், எல்லோயிஷாக இல்லாமல் ஒரே ப்ராடக்டாக நல்லா பிளெண்ட் ஆகி வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணால் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு நம்ம வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் நார்மலாக எப்பவும் போல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது நீங்கள் மார்னிங், ஈவினிங் ஒரு தடவை பண்ணால் நல்லா ரிசல்ட் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணால் கூட உங்கள் பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகும். இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Until then, signing off, Divya. Thank you.